வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஏஐ டிப்ஸ் அண்ட் தண்டே சீரியஸ். நான் ஒரு கொஷின்ஸ் கேட்போம். நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கும்போது எப்படிலாம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க? படித்தோ இல்லை கேட்டோ இல்லை பேசி தான் கற்றுருப்பீங்க. அதே மாதிரி தான் ஏஐயும் கற்றுக்குது. ஆனால் ஏஐ ஒரு அட்டெண்டர் மாதிரி இன்டர்நெட்டில் இருந்து எல்லாமே தெரிஞ்சு படித்து கற்றுக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ஏஐ பிரெயினோட சீக்ரெட் என்னென்ன சோர்ஸில் இருந்து கற்றுக்குது, என்ன தெரியும் என்ன தெரியாது, டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் பண்ணால் என்ன நடக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆன் திஸ் வீடியோ. ஓகே, ஒரு குழந்தைய எப்படி லாங்குவேஜ் கற்றுக்குதுன்றதை பார்க்கலாம். புக் படித்து இல்லை ஸ்டோரிஸ் கேட்டு பீப்புள் கிட்ட பேசி அந்த மாதிரி பேட்டர்னில் புரிஞ்சு ஸ்லோவாக லாங்குவேஜும் கற்றுக்குது. ஸோ அதே எக்ஸாக்ட் தான் சேமாக ஏஐயும் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, குழந்தை ஒரு ஸ்கூல் லைப்ரரி படிக்கும், ஏஐ வந்து இன்டர்நெட்டில் இருந்து படிச்சிருக்கு. ஸோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வேர்டுக்கு மேலே டெட்டிக்கு, விக்கிபீடியா, நியூஸு, புக்கு, ரிசர்ச் பர்பஸு எல்லாத்தையும் பிரெயினோட போகுது. ஸோ இது ப்ரீ ட்ரெயின்டு நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ ட்ரெயின்டுன்றது ஒரு ஃபேன்சி வேர்டு தான். ஜஸ்ட் ஏஐக்கு என்ன தெரியுன்ற அர்த்தம். ஓகே, ஸோ சரி, ஏஐயோடைய சோர்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, ரெடிட், குவாட், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் என்னன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் எல்லாமே கொடுக்கும். ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு, லீகல் மெட்ரோசிட்டிஸ் பற்றி இருந்தாலும் சரி, மிஸ்ட்ரி நாவல்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே படிச்சிருக்கு. ஸோ மூணு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா, மேபி லைக் ஃபேர்லி பிரீத் பற்றி இருந்தாலும் சரி, பிளாக் ஹோலை பற்றி இருந்தாலும் சரி, என்கிரிப்டட் லெவலில் ஃபேக்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நாலு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆர்டிகல்ஸு, வேர்ல்டு ஈவெண்ட்ஸு, கரண்ட் ஹேப்பனிங் எல்லாமே சொல்லணும். அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பர்பஸு, மெடிக்கல் ஸ்டடீஸும் பற்றி பேசுவோம், சயின்ஸ் ஜேர்னல்ஸு, சீரியஸ் ஸ்டஃப் எல்லாமே இருக்கும். அதை பற்றி கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். ஆறு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸு அண்ட் ஃபார்ம்ஸு, ஹவு டு கைடு, டீச் பிளாக்ஸு, டை கண்டென்ட் எல்லாமே அதுலேருந்து படிச்சிருக்கும். ஸோ இது எல்லாம் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏவோடைய பிரெயினோடைய ப்ரீ ட்ரெயின்டு பில்ட் ஆகுது. இதுலேருந்து தான் ப்ரீ ட்ரெயின் கண்டிப்பாக பில்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃப்ரீக்வன்ட் சொல்லு. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, இன்டர்நெட்டில் ஒரு டாப்பிக்கை பற்றி ஆர்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும், அதிகமாக கான்ஃபிடண்ட்டாக பேசும். ஆனால் குறைவாக இருந்தால் குறைவாக தான் கான்ஃபிடண்ட்டாக தான் பேசும். எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சமையலை பற்றி பேசும்போது பில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பற்றி கேள்வி கேட்கும் போது அது சூப்பராகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் பேசிடும், அதுக்கான ஆன்சரும் கொடுக்கும் நம்ம கேட்டாலும். பட் செலிபிரிட்டிஸ், மூவிஸ் இதை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கலை பற்றி பேசணும் அப்படின்னா குட் ஆன்சர் சொல்லும், பட் கான்ஃபிடென்ட் இருக்கும், பட் சமையலுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்காது. ஆனால் இப்போ ஆஸ்ட்ரானாலஜை பற்றி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, சூப்பர் ஹோலை பற்றி கேட்குறோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபேன்சி டாபிக்ஸ். ஸோ கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி எனக்கு பீப்புள்ஸும் அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், பட் பேசும். சேம் ரோல் அதே தான் லாங்குவேஜுக்குமே அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷை பற்றி இன்டர்நெட்டில் 80% ப்ளஸ் கண்டென்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ சூப்பராக ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக சொல்லணும். இதுவே வேறு ஏதாவது லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மேபி ஒரு லாங்குவேஜ்மே 8 to people 9 to people பேசுவாங்க, விச் இஸ் 0.1% தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வீக்காக கான்செப்டாக பேசும். தமிழை பற்றி நம்ம எல்லாமே தெரியும், இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் ஸ்டில் இங்கிலீஷ் அளவுக்கு அக்யூரேட்டாக வராது சம்டைம்ஸு. ஸோ இது ஏஐயோடைய தப்பு இல்லை, இது இன்டர்நெட் ஃப்ரீக்வன்சி தான் இதுக்கான விஷயம். ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ஏஐ என்ன தெரியும் என்ன தெரியாது. ஸோ நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ஏஐ இருக்கும். ஸோ ஏஐக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1970 நாசா லான்ச் பண்ண ஸ்பேஸு இப்போது 25 மில்லியன் தூரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு 55 லாங்குவேஜில் கிரீட்டிங்ஸ் அமைச்சிருக்காங்க ஸ்பேஸில், அதுவும் ஏஐக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இன்றைக்கி ஒரு லேப்டாப் வருது அப்படின்னா, அந்த லேப்டாப் ப்ரைஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்னான்னு கேட்டு நம்ம சீரியல் நம்பர் கொடுத்தாலும் அதுவும் ஏஐக்கு தெரியும். டைப் ப்ராம்ப்ட் பண்ணாலும் புரிஞ்சுக்கும், ஆன்சரும் சொல்லும். ஆனால் என்ன தெரியாது, உங்கள் கம்பெனியோட சீக்ரெட் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட்டில் அப்சல்யூட்லி கண்டிப்பாக இருக்காது, அதை பற்றி தெரியாது. ஸோ ரியல் டைம் நியூஸ், ட்ரைனிங் கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ அவுட்டர் டேட் அப்படின்னு லைக் இன்டர்நெட்டில் ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லும், பட் ஆனால் அது தப்பாகவே தான் சொல்லும். கேர்ஃபுல்லாக நம்ம தான் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா,
டைப்போ டைப்போவா ப்ராப்ளம் இல்லை, டைப்போ ஒரு ப்ராப்ளமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ குக் எக் இந்த மைக்ரோ ஓவன் சொல்லிட்டு நம்ம டைப்போவா இப்படி மிஸ்பில் பண்ணி நம்ம ஏ பர்ஃபெக்டாக புரிஞ்சு கொடுக்குறோம். பட் ஏ கண்டிப்பாக பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்க. ஏன்னா இன்டர்நெட்ல டன் ஆஃப் டைப்போஸ் இருக்கு, அது ட்ரைன்டு டேட்டா போகுது. ஸோ ஏஐ டைப் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ப்ராம்ப்ட்ல எவ்ரி கிராமர் மிஸ்டேக் ஃபிக்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் சென்ட் இட். ஓகே, ஸோ அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ மிஸ்கன்செப்ஷன் இன்டர்நெட்ல ராங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் கிராஸ் செக் பண்ணுங்க. என்னன்னா அது ஏஐயுமே நமக்கு தப்பா கொடுத்துடும். அது ஒன்று மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ரெண்டு வந்து அவுட்டர் டேட்டா இன்ஃபர்மேஷன் கிளைண்ட் கட் ஆஃப் டேட்டா பற்றி அவார் இருக்கணும். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா வெப்சைட் என்னவெல் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டுடே நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் மிஷின்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வேர்டு படித்து பேட்டர்னை கற்றுக்குது. ஸோ ரெண்டு வந்து ஃப்ரீக்வெண்ட் ரூலை பற்றி பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் அதிகமாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக பேசும். ஸோ லெஸ் கான்ஃபிடென்ட்டாக சிம்பிள் வேர்ட்ஸ்லேருந்து கம்மியாக இருக்கிறத லெஸ் கான்ஃபிடென்ட்டாக பேசும். மூணு வந்து டைப்பும் நோ ஸ்டேஸ் கிராமர் பர்ஃபெக்ட்லாம் ஏக்கு புரிஞ்சிக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்படுங்க. 4 வந்து லிமிட்டடாக தான் தெரியும். ப்ரைவேட் டேட்டா, ரியல் டைம் நியூஸ், அவுட்டர் டேட்டா இன்ஃபர்மேஷனுக்குலாம் தெரியாது. 5 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வெப் சர்ச்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரியல் டைம் இன்ஃபோவை அது எப்படி கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபீல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டபுள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.